ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயத்தை எண்ணெயில் இதுமாரி வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இதுமாரி வறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கணும். வெங்காயம் வறுத்து எடுத்துட்டேன். இந்த வெங்காயம் வறுத்த எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இப்போ பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை 3 போட்டு இப்போ நம்ம வெடிக்கிறது நம்ம வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போடுவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கணும். தக்காளி போட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புதினா தழையை போடுவோம். கொஞ்சோண்டு மோர் வச்சுருக்கு, 1/2 டம்ளர். அதையும் எடுத்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துச்சு. நான் இப்போ சிக்கனில் 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கிறேன். இதுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். உப்பு எல்லாம் எடுத்து இதில் கொட்டி வதக்க போகிறோம். சிக்கனை இப்போ இதில் கொட்டியிருக்கேன். நல்லா சுருண்டு நல்லா கொஞ்சம் நாள் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்புறமா தண்ணி ஊற்றி அரிசி போடலாம். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரிசியை போட போகிறேன். அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ கெட்டியாக வந்துடுச்சு சாதம். சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இந்த நேரம் இந்த வெங்காயத்தை, வறுத்து வச்ச வெங்காயத்தை இது மேலே தூவி மூடி வச்சுருந்தா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். டேஸ்டியான சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.